Hello everyone. Today I'm going to make potato salad. Potato salad இன்னைக்கு செய்ய போறேன். உருளைக்கிழங்கு salad செய்ய போறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு with tuna fish. ஓகே, tuna மீன் என்றுவாங்க. அந்த மீன் போட்டு உருளைக்கிழங்கு salad செய்ய போறேன். இங்க நாங்க potato with tuna salad என்று சொல்லுவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து பொட்டேட்டோவை நான் நல்லா அவிச்சு வச்சுருக்கிறேன். கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ பாயில் வெல், டூனா ஃபிஷ் இங்கே இருக்குது. இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுன்றது சொல்ல போகிறேன். ஓகே, இது வந்து ரேஞ்ச் சோஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ரேஞ்ச் சோஸ், மேயோ சோஸ், ரெட் ஆனியன், க்ரீன் ஆலிவ், இது இட்டாலியன் பார்ஸ்லி என்று சொல்லுவோம். எல்லாம் நான் கட் பண்ணி ஸ்மாலாக வச்சுருக்கிறேன். ஆலிவ், பார்ஸ்லி, சோஸ், ரெட் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை ஒலிவுக்காய், இது அந்த எங்களோட நாங்கள் ஃப்ளேவருக்கு போடுற ஒரு பார்ஸ்லி லீஃப். இது வந்து ஒலிவ் ஆயில், இது வந்து சலாட்டு எல்லாம் இருக்குது. இது வந்து பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், இது வந்து ஹிமாலயன் சால்ட், அதுதான் போட போகிறேன். முதல்ல இது செய்கிறதுக்கு நாங்கள் கிழங்கெல்லாம் அவிச்சு வச்சுருந்தோம் தானே, அதை நாங்கள் இப்போ அந்த ஸ்கின்னை க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் பொட்டேட்டோ சலாட் செய்ய போகிறோம். ஓகே, boil first the potato after clean the skin, and then we want to cut it the small pieces. Okay, உருளைக்கிழங்கு அவிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த பொட்டேட்டோவை நாங்கள் அப்படியே வச்சுட்டு ஈஸியாக வெட்டலாம். எல்லா பொட்டேட்டோவையும் நாங்கள் அப்படி க்ளீன் பண்ணுவோம். ஓகே, அப்படி பொட்டேட்டோவில் எதுவும் உலக்கா அப்படி இருந்து கட் பண்ணி விடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படி க்ளீன் பண்ணுவோம். ஓகே, பாயில் பண்ணதுக்கப்புறம் பொட்டேட்டோட உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுவோம். ஓகே, கிழங்குல உள்ள தோல் எல்லாத்தையும் முறிச்சு வச்சு போட்டு அப்புறம் கட் பண்ணுவோம். ஓகே, பொட்டேட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஓகே, இந்த பாயில் பண்ணின பொட்டேட்டோ தானே, இப்போ நாங்கள் இப்படியே இந்த நைவால் இப்படி இதை எடுத்து விடலாம். ஓகே, அங்கே அம்மாக்கள் உருளைக்கிழங்கு கறி வைக்கல அவிச்சு போட்டு உருளைக்கிழங்கு கறி வைப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இப்படி உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு இப்படி ஸ்கின்னு சில கையாலேயே எடுத்துருவாங்க. நான் நைவ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி நாங்கள் அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, க்ளீன் ஆல் த ஸ்கின். இந்த ஸ்கின்னெல்லாம் நாங்கள் அப்புறம் கார்டனுக்கு போடலாம். பசலையாக தோட்டம் செய்கிறதுக்கு இந்த ஸ்கின்னுகளை இங்கே ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. பசலையாக த்ரோ பண்ணக்கூடாது. நம்ம கார்டன் ஃபார்ம் செய்கிற அந்த இதுக்கு கொடுப்போம் பசலைக்கு. ஓகே, இப்போ எல்லாம் போட்டுட்டோம். நான் ஸ்கின் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி ஆகிட்டுது. இந்த கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பொட்டேட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணின பொட்டேட்டோ இப்படி 2 பீஸாக முதல்ல கட் பண்ணுவோம். அப்புறம் இதை கட் பண்ணின ஹாஃப் பீஸு இப்படி அதை காஃபாக வெட்டிட்டு இப்படி நாங்கள் கையிலேயே வச்சு இப்படி வெட்டலாம் ஃபாஸ்ட்டாக.
இப்படி ஸ்மால் பீஸாக நீங்கள் வெட்டலாம். உங்களுக்கு கட்டிங் போர்ட் தேவைன்னா நீங்கள் கட்டிங் போர்ட்டில் வச்சும் வெட்டலாம். இப்படி ஸ்மால் பீஸாக ஃபாஸ்ட்டாக வெட்டலாம். இது பாயில் பண்ணின பொட்டேட்டோ தானே, ஸோ வெரி சாஃப்ட். உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்ச பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கு. மட்டும் நாங்கள் அப்படியே ஈஸியாக கட் பண்ணிடலாம். நாங்கள் அவியாத பொட்டேட்டோண்டா தான் கட்டிங் போர்ட் தேவை எங்களுக்கு வெட்டுறதுக்கு. இது அவிஞ்ச உருளைக்கிழங்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படி ஸ்மால் பீஸாக நாங்கள் வெட்டிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கொஞ்சம் பெருசாக வெட்டலாம். நான் கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸில் வெட்டுறேன். ஓகே, அப்படி வெட்டி வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன். அப்போ பிளேட்டில் வச்சு இப்படியும் வெட்டலாம். ஃபாஸ்ட்டாக வெட்டிட்டு உள்ள போடுவோம். அப்படி கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக இப்படி வெட்டலாம். ஓகே, இது ஈஸியாக இருக்குது. என்ன வேணா சார் கையில் வச்சு வெட்டும்போது சில பேருக்கு கஷ்டமாக இருந்தால் கேர்ள்ஸ். ஓகே, இந்த டாக்டர்ஸ் வந்து இங்கே அவங்களுக்கு இதுதான் நீங்கள் கட்டிங் போட் பண்ணி எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. நான் தான் கையில் சில எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சு வெட்டிடுவேன். இன்றைக்கி இப்படி வெட்டி வச்சு காட்டுறேன். ஓகே, பிளேட்லேயே வச்சுட்டு இப்படி இது பாயில் பண்ணின பொட்டேட்டோ தான் ஈஸியாக அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, ஈஸியாக ஸ்மாலாக எல்லாம் கட் பண்ணி முடியுது. எல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே நாங்கள் இதெல்லாம் போலுக்குள்ளே போடுவோம். ஓகே, எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போலுக்குள்ளே போட்டுட்டு ஓகே, தூணா ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி இப்போ இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டேன். தூணா ஃபிஷ்ஷை போட்டாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வச்சுருக்கிற க்ரீன் ஒலிவ் அதை போடுவோம். பச்சை ஒலிவிக்காய். நெக்ஸ்ட் ரெட் ஆனியனையும் போடுவோம். இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த பார்ஸ்லி, இது ஆனியன், பொட்டேட்டோ, டூனா, க்ரீன் ஆலிவ், ரெட் ஆனியன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் மயோ சோஸ் அதை போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது ரேஞ்ச் சாஸ் அதையும் போடுவோம். ரேஞ்ச் சாஸை போட்டதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 1 டீஸ்பூன் சால்ட், ஹிமாலயன் சால்ட் போடுறேன். ஓகே, இது வந்து பிளாக் பெப்பர். ஓகே, பிளாக் பெப்பர் கிரைண்ட் பண்ணி போட போகிறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அந்த டேஸ்ட்க்கு ஏற்ப நீங்கள் மிளகு போடலாம். ஓகே, பிளாக் பெப்பரை taste for the spicy you add it. Okay, the black pepper is enough. Now I'm going to mix everything together. Okay, this is a potato salad. This is a potato salad. உருளைக்கிழங்கு சலாட், உருளைக்கிழங்கு சலாட்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் பொட்டேட்டோ சலாட்ன்னு சொல்லுவோம். பொட்டேட்டோ வித் டூனா ஃபிஷ் சலாட். ஓகே, நெக்ஸ்ட் நான் இங்கே இந்த ஃப்ளேவருக்கு இந்த பார்ஸ்லி எடுத்து வச்சு இட்டாலியன் பார்ஸ்லி அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த டாப்பிங் லாஸ்ட் ஒன். I want to mix it everything together.
மிக்ஸ் நான் 2 ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூனாலும் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். Mix it well. Now the potato salad going to be ready. இது ரெடி ஆகிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் உடனே சாப்பிட்றத விட நீங்கள் கூலரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எங்களோட சொப்புகள் எல்லாம் க்ரோசரி ஷாப்புக்கு போனால் அவங்க இப்படி செய்து ஒரு டப்பாவில் போட்டு டேட் எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஒரு 2-3 டேஸுக்கு இது இருக்குமெண்டு டேட் போட்டு வைப்பாங்க. கூலரில் எல்லோரும் வேண்டி கொண்டு போய் லஞ்சுக்கு சாப்பிடுவாங்க, டின்னருக்கு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூலரில் வச்சு கூலர் சாப்பிட உங்களுக்கு போமாக வேணுமென்றாலும் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு சாப்பிடலாம். போம் இட் அண்ட் eat this good taste. Okay, now ready for potato salad. Okay, இப்போ எல்லாம் பொட்டேட்டோ சலாட்டெல்லாம் நான் பவுலில் போட்டு எல்லாம் ரெடியாக டேபிளுக்கு வைக்க போகிறேன். முதல்ல நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சால்ட்டு பெப்பர் எல்லாம் அப்படி இருக்குதுன்னு இருக்குது. நான் அதோட ஆனேசி எல்லாம் வச்சுருக்கிறேன் சலாட்டதுகள். அதையும் சேர்த்து சாப்பிடலாம் நீங்கள் சலாட்டாக. இப்படி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, டெய்லி ரைஸ் ரொட்டி அதுதான் எங்களோட இந்தியன் ஃபுட்டுகள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி பொட்டேட்டோ சலாட் சாப்பிடுவோம். பொட்டேட்டோ சலாட் வித் டூனா ஃபிஷ். ஓகே, பொட்டேட்டோ சலாட் வித் டூனா ஃபிஷ். பொட்டேட்டோ வித் டூனா சலாட் எனக்கு தான் இதை சொல்கிறது. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பைசி வேணுமெண்டா க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணலாம். இதில் நாங்கள் க்ரீன் சில்லி போடுறதில்ல. உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணுமெண்டாலும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூலரில் வச்சுட்டு எங்களுக்கு கூலரில் வச்சு சாப்பிட எங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு ஓமாக சாப்பிடணுமெண்டா நீங்கள் அதை நெக்ஸ்ட் டே எடுத்து ஓம் பண்ணிவிட்டு இங்கே இல்லை மைக்ரோவேவில் வச்சு ஓம் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, thank you for watching our video today. We are making potato with tuna salad. நீங்களும் செய்து பாருங்கோ எப்படி டேஸ்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Thank you for watching.